வெல்கம் டு ஸ்டே யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரசத்துல சளி இருமல் போக அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். ஜார்ல ஃபர்ஸ்ட் ஜீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்துக்கலாம். அதுல மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அது கூடவே அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கையில பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரசம் இப்படி கையில பிசைஞ்சு விடும் போதுதான் அதுக்கு மனம் இன்னும் அதிகமாகும். இப்போ ஸ்டவ்ல வானல் வச்சுக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதுல கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுல காஞ்ச மிளகாயும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மனம் வந்ததும் அதுல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொதி வரதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். வணக்கம் மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் கூட இந்த நண்டு வறுவலை சாப்பிடும் போது கோல்டு இருந்தா கூட சட்டுன்னு ஓடி போயிடும். நான் ஆல்ரெடி நண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணா ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப் விடாம செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.